என் உயிரே யாவும் நீதானே. போதும் செல்லம், எவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருப்ப? போது நேரம் ஆச்சுல, தூங்கு தூங்கு. என்னடா அப்பா இன்னும் காணோன்னு பாக்குறியா? அப்பா வருவாருடா, நீ தூங்கு. அதான் நான் இருக்கேன்ல, நீ தூங்கு, அதுக்கப்புறம் அப்பா வந்துருவாரு. பொம்மியா? பொம்மி தான் உன் பக்கத்துலயே இருக்கே, அது மேல தானே கை வச்சு படுத்திருக்க, அது கூடயே தூங்கு. சரி, கண்ணு மூடி தூங்கு செல்லம். ரியா குட்டி, விளையாண்டிட்டே இருக்க, தூங்கவே மாட்டேங்கிற. சரி, இப்படியெல்லாம் சொன்னா நீ தூங்க மாட்ட. இரு, நான் உன்னை தட்டி தூங்க வைக்கிறேன். ஆராரோ ஆரிராரோ அம்புலிக்கு நேரி வரோ, தாயான தாயி வரோ, தங்கரத தேரி வரோ, மூச்சுப்பட்டா நோகு முன்ன மூச்சடக்கி முத்தமிட்டேன், நெழுப்பட்டா நோகு முன்ன நிலவடங்க முத்தமிட்டேன், தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசை அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே. ஆராரோ ஆரிராரோ ஆரீரோ ஆரிராரோ. ரியா தூங்கிட்டா. இவரே இன்னும் காணோம். இவர் வந்தா ரியாவை இவர்கிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவ்வளோ நேரமாகியும் வரல. எப்பவுமே நேரத்திலேயே வந்துருவாரே, இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? ஐயோ டி ஷமீர், வீடு வரைக்கும் தைரியமா தானடா வந்த, அப்புறம் என்ன பயப்படுற? பயப்படாத, தைரியமா உள்ள போடா. காலிங் பெல் அடிக்குது, ஒருவேளை இவர் வந்துட்டாரு போல. ஐஷு. ஐயோ சார், ஐயோ சார், பாத்து சார், என்ன சார் ஆச்சு? என்னுடைய ஆசை எட்டி தொட துடிக்க, உன்னுடைய ஆசை தட்டி விட நினைக்க, நம்முடைய ஆசை நெக்குதடி தவிக்க, என்னுடைய தேகம் ஒத்தையில படுக்க, உன்னுடைய தேகம் தொந்தரவு கொடுக்க, நம்முடைய தேகம் வெக்கத்துல வெடிக்க, கொலுசு மணி போல நான் சிணுங்கி சிணுங்கியே கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அடுக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணு சவக்க. சார், என்ன சார் பண்றீங்க? ச்சே, உங்களை எவ்வளவு நல்லவர்னு நினைச்சேன், நீங்க போய் இப்படி பிஹேவ் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ இல்ல ஐஷு, அது வந்து எதுவும் பேசாதீங்க சார். என்ன சார், நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரா, அப்ப நம்ம என்ன பண்ணாலும் வளைஞ்சு கொடுப்பான்னு நினைச்சிட்டீங்களோ? இல்ல ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு இதெல்லாம் சகஜமா எடுத்துக்குவா, என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்க சார், நான் என்னதான் ஃபாரின்ல வளர்ந்தாலும் நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. உங்க வீட்டுக்கு வந்தது, உங்க கூட இருந்தது எல்லாமே ரியாவுக்காக மட்டும்தான். ஆனா அதை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்குவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அப்பவே ராகேஷ் சொன்னா நீங்க சரியில்லைன்னு, ஆனா அப்ப கூட நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நம்பினேன். ஆனா இப்போ ராகேஷ் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஐயோ ஐஷு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போதும், நிறுத்துங்க சார், எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம். நீங்க பண்ணதுலே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. இவ்வளவு நாள் உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே இருந்துச்சு, ஆனா இப்ப நீங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மரியாதையெல்லாம் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இதே இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா செருப்பு கலக்கி அடிச்சிருந்திருப்பேன். ஆனா நீங்க ஒரு டாக்டர், நீங்க பாக்குற வேலைக்கு நான் கொடுக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் உங்களை சும்மா விடுறேன். இதுக்கப்புறம் ரியாவை பாக்குறதுக்காக கூட நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கூட இதுக்கப்புறம் ராகேஷ் வந்ததுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா அப்ப கூட எதுக்காகவும் நீங்க என்கிட்ட பேசக்கூடாது, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். ரியாவை பாத்துக்கங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐஷு,
ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தவளை வீடு வரைக்கும் வர வச்சு என் பெட்ரூம்ல என் பக்கத்திலேயே உட்கார்ற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே நான் படாத பாடுபட்டு ஒரு வழியா சரி எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்களை சீக்கிரமா சேர்த்து வைக்கிறேன் ஐடியா கொடுக்குறேங்கிற பேர்ல இருக்கிறதையும் கெடுத்து விட்டு இப்ப என்ன கேவலமா நினைச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. டி சக்தி, நாளைக்கு நீ செத்தடா. உயிரே 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 தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. டே மச்சான் இருடா, என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? அப்படியே உனக்கு வச்சேன்னு வை. அடே எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல கைய கீழே இருக்குடா. இப்ப சொல்றா, ஏன்டா இந்த கொலவெறி? டேய் ஐஷு முன்னாலேயாவது ரியாவை பாக்குற சாக்குல வீட்டுக்கு வந்து என் கூட பேசிக்கிட்டாவது இருந்தா. ஆனா ஐடியா கொடுக்குறேன்ற பேர்ல அதை பண்ணு இதை பண்ணுன்னு நீ ஏத்தி விட்டுட்டு இப்ப அவ எனக்கு கேவலமா நினைச்சிட்டு இதுக்கு மேல என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாடா. என்னது கோச்சுக்கிட்டு போயிட்டாளா? ஆமா, பின்ன உனக்கு தான் தெரியும் அவ பொண்டாட்டின்னு. ஆனா அவளுக்கு நீ புருஷன்னு தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தர் இப்படி எல்லாம் வந்து நடந்துக்கிட்டா அப்புறம் கோவப்படாம அட்டம் கொப்பம் அவனே அதை தானடா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஆமா சொன்னேன், இருந்தாலும் சரி முயற்சி திருவினையாகும்னு சொல்லுவாங்களே, அதனால முயற்சி பண்ணுவோம்னு நினைச்சேன்டா. ஆனா அது உனக்கே வினையாகும்னு நான் நினைக்கலடா. இப்ப நீ நினைக்காத வேற ஒண்ணு இங்க நடக்க போகுது. டேய் இருடா. சரி நான் தான் ஏதோ இப்படி பண்ண அப்படி பண்ணு ஐடியா கொடுத்தேன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? என் புத்தி என்னடா சொல்லணும்? ஏன்னா ஒழுங்கா நான் போற ரூட்லயே போயிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சிருந்திருப்பேன். ஆனா நீ ஐடியா கொடுக்குறேன்ற பேர்ல இப்படி எல்லாம் பண்ண பத்தியா எனக்கு வேணும்டா. இப்ப நல்லா வக்கனையா பேசுறல்ல, இது நேத்து சர்பத்தை குடிச்சிட்டு சரக்கடிச்ச மாதிரி பில்டப் விட்டு போனீங்க, அப்ப யோசிச்சிருந்துருக்கணும். டேய் உனக்கு என் நிலைமையை பார்த்தா காமெடியா இருக்குல்லடா. ஐஷு துபாயில இருந்து இந்தியாவுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே ப்ராஜெக்ட் பண்ண வந்தப்போ அந்த கடவுள் தான் அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு நினைச்சேன். சீக்கிரத்துல அவ எனக்கு கிடைச்சிருவான்னு நம்பினேன். சரி இவ்வளோ நாள் தான் அவ என்ன பார்க்கல, ரியாவை பார்க்கல, நான் அவ கூட இருக்கல, அதனால அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நானும் ரியாவும் அவ கூட இருந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இதுக்கு மேல அவளுக்கு ஞாபகத்துக்கு வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலடா. ஏன்னா பழச மறந்தவங்களுக்கு திரும்ப பழைய விஷயங்களை பார்க்கும்போதோ இல்லை அதை பற்றி ஏதாவது கேட்கும் போதோ ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா அந்த விஷயம் அதுக்கப்புறம் இனி ஞாபகத்துக்கு வருமாங்கிறதே சந்தேகம் தான்டா. அப்புறம் ராகேஷ் வர்றதுக்குள்ள அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடணும்னு நினைச்சேன். ஏன்னா அவன் இல்லாதப்பவே என்னால் எதையுமே ஞாபகப்படுத்த முடியலன்னா அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அவகிட்ட தனியாக பேசுறதுக்கு கூட எனக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான்டா எதுவுமே நடக்கலைன்ற கோவத்தில் உன்கிட்ட கூட கோவப்பட்டுட்டேன். சாரிடா மச்சான். டேய் என்னடா என் கிட்ட போய் சாரி அதுன்னுட்டு எனக்கு தெரியாதடா உன்னை பத்தி. இப்ப என்ன அவ இங்க வந்து ஒரு 20 நாள் தானே ஆகுது. இந்த 20 நாள்ல எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னா இன்னும் அவ இங்க 6 மாசம் இருக்க போறா. 6 மாசத்துல எதுவுமே ஞாபகத்துக்கு வராமையேவா போயிரும்? இல்ல அப்படி வராம போயிட்டாதான் நம்ம விட்டுருவோமா? இங்க பாடுறா மச்சான், அப்படியே ஒருவேளை அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னா கூட அவ உன்னை விட்டு போக மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. ஐஷுவை இந்த ஷமீரோட சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த சக்தி உயிரையும் கொடுப்பான். டேய் தெரியும்டா, சரி விடு பார்த்துக்கலாம். அப்புறம் ஐஷு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ராகேஷ் வராம இனி ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இனி அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. ரியா 2-3 நாள் ஐஷு கூட இருந்துட்டு இப்போ என்னமோ அழுதுட்டே இருக்கா. ஒருவேளை ஐஷுவை பார்க்காததுனால அழறாளா என்னன்னே தெரியல. அதனால கையில் கிட்ட தான் விட்டுருக்கேன். நீ வீட்டுக்கு போனா கொஞ்சம் பார்த்துக்கடா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, நான் இப்போ வீட்டுக்கு தான் போறேன், நான் போய் பார்த்துக்கிறேன், நீ வேலையை முடிச்சுட்டு வா. சரிடா. அரவிந்தப்பா இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா தீரா, உனக்கு என்ன ராஜா மாதிரி இருக்க. பாத்தீங்களாம்மா அரவிந்தப்பா வாங்கி கொடுத்த Dress எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே, இவ்வளவு நாள் எனக்கு ட்ரவுசரே போட்டு விட்டு எனக்கு ஆமடி பீச்சாவே வச்சிருந்தீங்க. டேய் என்னடா பேசுற? வர வர உனக்கு வாய் ரொம்ப தான் கொடுத்துதீரா, அடி வாங்க போற பாத்துக்க. அரவிந்தப்பா அம்மா திட்டுறாங்க. விட்ரா தீரா, நீ என்ன பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசினதும் உங்க அம்மாவுக்கு பொறாம. ஆமா அரவிந்தப்பா, அப்புறம் நானும் உங்களை மாதிரியே பூட்
போட்டிருக்கேன்ல அதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோன்னு அம்மாவுக்கு பொறாம. தீரா இப்பதான் ஸ்கூல்ல சேரவே போறோம், அதுக்குள்ள இந்த வாய் அடிக்கிற. இனி ஸ்கூல்லயும் சேர்ந்துட்டா என்னெல்லாம் பேசுவியோ தெரியல. சீதா, இன்னைக்கு தான் அவனை முதல் நாள் ஸ்கூல்ல சேர்க்க போறோம். இன்னைக்கே அவனை திட்டி தான் அனுப்பணுமா? கொஞ்சம் பேசாம இரு, அவன் என்னமோ சொல்லிட்டு போறான். சரி சரி, நான் தீரனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்திட்டு அப்படியே எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். சீதா, நீ எதுக்கு தனியா போய் கஷ்டப்படணும்? நானும் கூட வரேன். நான் வந்து அப்படியே தீரனையும் ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, வீட்ல உள்ளவங்க முன்னாடி தான் ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன். வெளியெல்லாம் போய் அப்படி ஒண்ணா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நானே தனியா பாத்துக்கிறேன். ஐயோ சரிங்க, வீட்டை விட்டு வெளியே போற வரைக்குமாவது கூட வாங்க. வரேன் வரேன். எம்மா ஓவரா பண்றாளே, இவளை இப்படிதான் அடக்க போறான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம டீலிங் இந்த ரூம்குள்ள தான் இருக்கணும். ரூமை விட்டு வெளியே போனதும் எல்லாரும் முன்னாடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா அதுக்காக இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாலே என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. வீட்ல யாராவது பார்க்கும்போது மட்டும்தான் நான் உங்க பொண்டாட்டியா நடிப்பேன். மற்ற டைம்ல நம்ம எந்த இடத்துல தனியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் போலதான், அதை மறந்துடாதீங்க. ஓ, நீ அவ்வளவு உஷாரா? ஸ்டேஷன்ல உன்னை விட பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நீ எவ்வளவு தூரம் தான் போறேன்னு நானும் பாக்குறேன். சரிங்க, ஓகே. சரி வாதிரா, ஸ்கூலுக்கு போலாம். ஸ்கூலுக்கு அரவிந்த் அப்பாவும் வரணும். அரவிந்த் அப்பாவும் கொண்டு விட்டாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்படி போடுறா ராஜா. எங்க அவன் சொன்னதுக்கு என்ன எங்க மறைக்கிறீங்க? நான் உங்க கூட வரேன்னு சொல்லவே இல்லையேங்க. அவன் தான் கூட வரணும்னு சொல்றான், நான் என்ன பண்றது? அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க எல்லாமே தீரனுக்காக தான்னு. இப்போ அந்த தீரன் தான் கேட்கறான், என்ன பண்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி வாங்க. ஓகே, நீங்க இவ்ளோ கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால வரேன். தங்கம், இன்னும் எவ்வளவு நேரம்டி? ஒரு இடத்துக்கு வெளியே போகலான்னு கூப்பிட்டா எவ்வளவு நேரமா ரெடி ஆகிட்டு இருக்க? ஐயா மாமா இருங்க, என்ன உங்கள மாதிரியா ஒரு ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு ஒரு வேட்டி எடுத்து கட்டினா வேலை முடிஞ்சது? எங்களுக்கு அப்படியா? புடவை கட்டணும், தலை சீவணும், பூ வைக்கணும், கம்மல் வைக்கணும், பொட்டு வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. இது கம்மல் வைக்கணுமா? ஐயோ சாரி மாமா, கம்மல் போடணுங்கிறத கம்மல் வைக்கணும்னு சொல்லிட்டேன். தங்கம், ஒன்னும் சரியில்லை. வர வர நீ வீடியோல ஒழுங்கா வராததுனால டைலாக் எல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் பாத்துக்க, தங்கம் கேரக்டருக்கு வேற ஆளை போட வேண்டி வரும். என்னது, வேற ஆளை போடுவீங்களா? ஓ, அப்ப நீங்க எனக்கு பதிலா வேற ஆளை போட்டுருவீங்க. இல்ல நீங்க போட்டாதான் பாக்குறவங்க சும்மா இருப்பாங்களா? எங்க எனக்கு பதிலா வேற ஜோடி உங்களுக்கு கொண்டு வந்து காமிங்க பாப்போம். ரைட்டு, இன்னைக்கு சந்திராஷ்டமா ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க மாமா, எனக்கு பதிலா நீங்க வேற ஆளை போட்டுருவீங்களா? எம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். ஓ, அப்ப தெரியாமனாலும் உங்களுக்கு ஜோடியா எனக்கு பதிலா வேற ஆளை போடுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. தங்கம் ப்ளீஸ் விட்டுரு. ஒரு மேட்ரு இல்லாத மேட்ரை எப்படி பெரிய மேட்ரு ஆக்குறதுங்கிறது உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் போல. ஓ, அப்ப என்ன மாத்திருவேன்னு நீங்க சொன்னது பெரிய மேட்ரு இல்ல, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய மேட்ரு. ஐயோ தங்கம், சரி விடு. இப்ப என்ன, நான் சொன்னதுக்காக உன் காலில் விழுகணுமா? விழுகிறேன். வேண்டாம். பரவாயில்ல, புருஷன்னு மரியாதை கொடுக்குறாளே. இப்ப வேண்டாம், இப்ப வெளியே போறோம்ல, போயிட்டு வந்துட்டு சாயந்தரமா காலில் விழுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.